நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் அழிவுக்கு காரணம் எது என்பதை பற்றி கேட்போம். அதாவது ஒரு மனிதனுக்கு தன்னுடைய அறிவாற்றலால் இறை அனுபவம் கிடைக்கும். அந்த இறை அனுபவத்தை அனுபவிக்க முடியாமல் தடுக்கக்கூடியது எது? இது பற்றி பகவத்கீதையானது நமக்கு மிக அழகாக எடுத்து காண்பிக்கிறது. குரோதாத் பவதி சம்மோகா, சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹா, ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசா, புத்திநாசாத் பிரணஸ்யதி அப்படின்னு. ஒருவனுக்கு கிடைக்கக்கூடியதான நன்மை, எல்லா நன்மைக்கும் காரணமாக இருக்கக்கூடியது அவனுடைய புலனடக்கங்கள், அதாவது மனதை அடக்கி ஆள்வது. இந்த மனதை அடக்கி ஆள முடியாமல் இருப்பவர்களுக்குத்தான் எல்லா விதமான கெடுதலும் ஏற்படுகிறது. அவனே அழியும்படியாக ஏற்படுகிறது. அதை தான் இந்த ஸ்லோகம் சொல்றது. குரோதாத் அப்படின்னா கோபம். கோபத்தினால சம்மோகம், மாயைங்கிறதான மயக்கம் ஏற்படுறது. பவதி சம்மோக, அதனால பகுத்தறிவு போயிடுறது. பகுத்தறிவு போனதுனால ஸ்மிருதி, அதாவது ஆராயும் தன்மை போயிடுறது. அதனால விப்ரமஹா, குழப்பத்தை அடையிறான். அதனால நினைவாற்றல் போயிடுறது. அதாவது கோபத்தினால எதெல்லாம் போடுறதுன்னு பார்க்கணும். நினைவாற்றல் போயிடுச்சுன்னா புத்தி போயிடும், அழிஞ்சிரும். புத்தி வேலை செய்யாது. புத்தி அழிஞ்சுது அப்படின்னாலே அவன் போயிட்டான் அப்படின்னு அர்த்தம். அவன் இருந்து எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு. அதனால கோபத்திலேருந்து ஏற்படக்கூடியது ஒரு மோகம், அந்த மனசுக்கு ஏற்படக்கூடியதான ஒரு மயக்கம். அந்த மனமயக்கம்னு வேறு. அந்த கோபம் வந்துடுது அப்படின்னா, அந்த கோபம் அது உணர்ச்சி அதிகமாகச்சு அப்படின்னா அறிவு போயிடும். முதல்ல அறிவை பாதிக்கும். அறிவு புத்தி வேலை செய்யாது. அதனால் என்ன பண்ணுவான், கோபத்தில் இருக்கிறவன் தன்னை மறந்து இடம், ஏவல், பொருள் இதெல்லாம் பார்க்காமல், எதையும் ஆராயாமல் கண்டபடி பேச ஆரம்பிச்சிருவான். அதாவது பகுஸ்ரோதவ்யம், பகுபியஸ்ரோதவ்யம், பகுதா ஸ்ரோதவ்யம் அப்படின்னு சொல்லிருக்கு. பெரியவர்களிடத்துல, ஆச்சாரியர்களிடத்துல, பல பேரிடத்துல கற்றறிந்ததான அந்த ஞானம் இந்த கோபத்தினால போயிடும். அந்த அறிவு போயிடும். அந்த விவேகம், பகுத்தறிவு போயிடும். அதனால் மதி மயங்கிடும். அதனால் நினைவாற்றல் போயிடும், புத்தி போயிடும். அறிவு போயிடுறதுனால விவேகம் போயிடும். இப்படி கோபத்தினால எல்லாமே இழந்து, அது மாத்திரமில்லாமல் புருஷார்த்தமான அறம்பொருள் இன்பம் வீடு இதை அடைய முடியாத அளவுக்கு அவன் போயிடுவான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், மனசில் வேண்டாத எண்ணங்களை வளர்த்து கொள்வது. ஆசை, பேராசை, கோபம், குரோதம், அதனால் ஏற்படக்கூடியதான ஒரு எரிச்சல், கோபத்தினால ஒரு எரிச்சல் உண்டாருது. அதனால் விரோதம், பகைமை ஏற்படுறது. பகை ஏற்பட்டதுனால எதை பார்த்தாலும் ஒரு வெறுப்பு உணர்வு ஏற்படுறது. அதனால் மனசு குழம்பி சிந்திக்கும் திறன் போயிடுறது. கோபத்தினுடைய மிகுதியினால், அதிகமான கோபப்படுறதுனால பழிவாங்கக்கூடிய எண்ணம் கூட ஏற்படுறது. அது கோபத்தை வெளிப்படுத்துறது இன்னும். அதனால் அழிவு பாதைக்கு அழிச்சுன்னு போகிறது. அதுதான் அழிவு பாதைக்கு அழிச்சுன்னு போகிறது. இதை இன்னொரு ஸ்லோகத்தில் கூட மிக அழகாக அந்த கீதையில் நாம் பார்க்கலாம். ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியைஸ்தரன் ஆத்மவஷ்யைர் விதேயாத்மா பிரசாதம் அதிகச்சதி. அதனால் வேண்டாத எண்ணங்கள், அதாவது சாதிக்க பிறந்தவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டால், இந்த வேண்டாத எண்ணமாக இருக்கக்கூடியதான ஆசை, பேராசை, கோபம், குரோதம், இதுக்கு எதிர்மறையான விளைவுகள் என்ன உண்டோ, அதாவது
அவனுடைய சிந்தனை தெளிந்து அதிலேருந்து மீண்டு வரக்கூடியதான வழிமுறைகளை அவன் பின்பற்றுவான். அதுதான் சனாதன தர்ம வழி, நல்ல சிந்தனைகள். அதனால் என்ன ஏற்படும் அப்படின்னா இறை அனுபவம் ஏற்படும். அந்த இறை அனுபவம் பகவத் அனுபவம்னு பேர். அதை முன்னால் நிறுத்தி அந்த நல்ல வழியான அந்த வழியில் போகிறதுக்கான பக்குவப்பட்டதான உணர்ச்சிகள், அதாவது முதல்ல சொன்னதான் ஆசை, பேராசை, கோபம், குரோதம், அதுக்கு எதிர்மறையான வழி. அதில் நேர்மையான நல்ல எண்ணங்களை வளர்க்கும். அது அந்த மாதிரி எண்ணத்தை நன்னா தேர்ந்தெடுத்து அந்த வழியை தேட ஆரம்பிப்பான். அவனுடைய மனசு அப்படி தேட ஆரம்பிப்பான். எத்பாவம் தத்பவதி, எதை நாம் நினைக்கிறோமோ, எந்த வழியில் செல்கிறோமோ அது நமக்கு நல்லதை கொடுக்கும் அப்படிங்கிறது வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதனால் நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நல்லதை நினைச்சா நல்லது. அதனால் அழிவுக்கு முதல் காரணம் கோபம். அந்த கோபத்தை விட்டுடணும், எதுக்குமே கோபப்படக்கூடாது. அதுக்கு மனசு காரணம். அந்த மனசை பக்குவப்படுத்தணும். அப்போ பக்குவப்படுத்தினோம்னா நம் மனசு தான் இதை கூட திருவள்ளுவர் கூட அழகாக எடுத்து காமிக்கிறார். மனத்தானம் மாந்தர்க்குணர்ச்சி இனத்தானம் இன்னான் எனப்படும் செயல் அப்படின்னு. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்க கற்றனை தூறும் அறிவு, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்க்க உள்ளத்தனையது உயர்வு. அதாவது ஒருவருடைய அறிவு, ஞானம், அந்த உணர்ச்சி, அது ரெண்டுமே அந்த மனசை பொறுத்து தான் அமையும். அதனால் நீரளவே ஆகும் ஆம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவுன்னா மூதாட்டியர். அதனால் நாம் எப்படி படிச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்தா போல தான் நம்மளுடைய அறிவு ஞானமானது இருக்கும். அது பக்குவப்பட்டதாக இருக்கணும். அந்த மனசை பக்குவப்படுத்திக்கணும். அந்த பக்குவப்படுத்துதான அந்த மனசானது அந்த பகவத் அனுபவம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஆன்மீக வழியில் போகும். அந்த உணர்ச்சி அதில் போகும். அந்த உணர்ச்சி உணர்வு, ஆன்மீக உணர்வு, இறை உணர்வு அப்படி அதில் வந்தது அப்படின்னா அவனுக்கு அழிவே கிடையாது. ஏன்னா அவன் எப்போதுமே அந்த பரபிரம்மம்னு சொல்லக்கூடியதான எம்பெருமானிடத்தில் ஈடுபடுறதுக்கான வழியை தேர்ந்தெடுத்து அந்த வழியிலேயே போவான். பக்தியை வளர்த்துப்பான். அந்த பக்தியினால் அவனுக்கு இறை அனுபவம் கிடைக்கும். அதுக்கான வழியை வகுத்துப்பான். அந்த வாழ்க்கையில் நடப்பான். அதுவே அவனுக்கு வாழ்க்கையாக இருக்கும். அதனால தான் பல சாஸ்திரங்கள், பல நூல்கள்லாம் வந்தது. இது அழகாக சொல்கிறார் நம்மாழ்வார். அவரவர் தமதமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் எனவடி அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்றனரே அப்படின்னு நம் முன்னோர்கள் அந்தந்த மனிதர்களின் வாழ்க்கைக்கு அவரவர்களுக்கு அவரவர்கள் முன்னோர்கள் எதை காண்பித்து கொடுத்திருக்கிறார்களோ, அந்தந்த குருமார்கள், சமய குருமார்கள், ஆச்சாரியர்கள் எதை காண்பித்து கொடுத்திருக்கிறார்களோ அந்த வழியில் செல்ல வேண்டும். அது ஒரு வழியான பல வழி இருக்கு, அதையும் காண்பிக்கிறார். வணங்கும் துறைகள் பல பல ஆக்கி மதிவிகற்பால் பிணங்கும் சமயம் பல பல ஆக்கி அவையவைதோறு அணங்கும் பலபல ஆக்கி நின்மூர்த்தி பரப்பி வைத்தாய் இணங்கு நின்னோரை இல்லாய் நின்கண் வேட்கை எழுவிப்பனே அப்படின்னு. அதனால் பக்தியினால தான் அந்த பகவானை நாம் தெரிஞ்சுக்க முடியும். அந்த அனுபவமானது கிடைக்கும். அதுக்கு நம்மளுடைய மனசு தூய்மையாக இருக்கணும். மனசு தூய்மையாக இருந்ததுன்னா கோபம் வராது. எண்ணங்கள், தூய்மையான எண்ணங்கள் ஏற்படும். அதனால் பகுத்தறிவு நன்றாக வேலை செய்யும். ஞானம், அறிவு நன்றாக வேலை செய்தால் உணர்ச்சிகள் நன்றாக இருக்கும். அதனால் மனசை தூய்மையாக வச்சுட்டு நல்ல பண்புகளை ஏற்படுத்திண்டு அப்படி போனோம்னா உன்னதமான வாழ்க்கையை அது காண்பிக்கும். அதில் வாழலாம். அப்படி வாழும்போது அந்த அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னா, கண்ணனுக்கே ஆமது காமம். நம்மளுடைய மனசானது எல்லாம் கண்ணனுக்காகவே இருக்கக்கூடியது அப்படின்னு அவனை நினைக்கும்படியாக பண்ணக்கூடியது. அதனால் நம்மாழ்வார் சொல்கிறார், அவர் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவன்னு கண்ணனையே எப்பொழுதும் தியானம் பண்ணி கொண்டு இருந்தவர். அவர் சொல்கிறார், உள்ளம், உரை, செயல் உள்ள இம்மூன்றையும் உள்ளிக்கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்க அப்படின்னு. அதனால் அந்த இறைவன் நம்முடைய ஹிருதயத்திலே அந்தர்யாமியாக இருக்கான்.
அவனை தெரிந்து கொள்வதற்கு நம் மனதை தூய்மையாக வைத்து கொண்டால் அவனுடைய அருளானது, அனுக்கிரகமானது கிடைக்கும். மற்றவை நாளை கேட்போம்.